தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார் தவேக தலைவர் விஜய். திருச்சி விமான நிலையம் வந்தடைந்த விஜய்க்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி விமான நிலையத்தில் விஜயை காண தடுப்புகளை உடைத்துக்கொண்டு தொண்டர்கள் உள்ளே நுழைந்தனர். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து அங்குலம் அங்குலமாக விஜயின் வாகனம் நகர்ந்து சென்றது. விஜயின் பிரத்யேக பிரச்சார வாகனம் தொண்டர்கள் வெள்ளத்தில் ஊர்ந்து சென்றது. வாகனத்தின் மீது மலர் தூவியும் டிவிகே என்று முழக்கம் எழுப்பியும் தொண்டர்கள் உற்சாகமடைந்தனர். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் உயரமான மரம் கட்டடங்களில் தவேக தொண்டர்கள் ஏறி நின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் படையால் திருச்சி திணறியது. திருச்சி விமான நிலையத்தில் இருந்து மரக்கடை வரை கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ் சிக்கிய நிலையில் கூகுள் மேப்பில் திருச்சி வழித்தடம் சிவப்பாக மாறியது. திருச்சியில் விஜயை காண குவிந்த கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டதால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட பலர் மயங்கி விழுந்தனர். மயக்கமடைந்தவர்கள் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். தவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணத்தையொட்டி திருச்சியில் போக்குவரத்து மாற்றப்பட்டது. ஜங்ஷன் பகுதியில் இருந்து போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டதால் பொதுமக்கள், பயணிகள் மிகுந்த சிரமத்திற்காளாகினர். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து மரக்கடை வரையிலான 13 கிலோமீட்டர் தொலைவை 4.5 மணி நேரத்திற்கு பின் விஜயின் வாகனம் சென்றடைந்தது. காலை 10:30 மணிக்கு விஜய் பேச அனுமதி வழங்கப்பட்டிருந்த நிலையில் மதியம் 2:30 மணிக்கு மேல்தான் விஜய் பேசினார். விஜய் பேசும்போது ஆடியோ சரியாக கேட்காததால் தொண்டர்கள் கூச்சல் எழுப்பினர். நேரலை ஒளிபரப்பிற்கான மைக் பயன்படுத்தப்படாததால் பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. மரக்கடை பகுதியில் வைக்கப்பட்டிருந்த ஸ்பீக்கருக்கான மைக்கில் மட்டுமே விஜய் பேசினார். ஒரு எமோஷனல் ஹலோ போருக்கு செல்பவர்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம் என திருச்சிக்கு வந்தது குறித்து விஜய் பேசினார். திருச்சியில் தொடங்கினால் திருப்புமுனை ஏற்படும் என்றும் கூறினார். போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலதெய்வம் கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்கன்னா, அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். திருச்சியில தொடங்கின எல்லாமே திருப்புமுனை அமையும்னு சொல்லுவாங்க. 1974ஆம் ஆண்டு எம்ஜிஆர் முதல் மாநாடு நடத்தியது திருச்சியில்தான் என விஜய் தெரிவித்தார். எங்கள் கொள்கை தலைவர் பெரியார் வாழ்ந்த மண் திருச்சி என்றும் குறிப்பிட்டார். ஜெயலலிதா பாணியில் சொன்னீர்களே செய்தீர்களா என்று விஜய் பிரச்சாரம் செய்தார். நீட் தேர்வு, கல்வி கடனை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்களே, அதை செய்தீர்களா என்றும் கேள்வி எழுப்பினார். கொடுத்த வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என விஜய் குற்றம் சாட்டினார். கூட்டுறவு கடன் சங்கத்தில் வட்டி குறைக்கப்படவில்லை, மக்கள் நல பணியாளர்கள் நிரந்தரம் செய்யப்படவில்லை என்றும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார்.
நம்பிக்கை மோசடி செய்து விட்டீர்கள் என திமுகவை விஜய் கடுமையாக விமர்சித்தார். திமுகவை மக்கள் இனி நம்ப மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார். அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்க மாட்டார்கள் என திமுகவை விஜய் விமர்சித்தார். ஜனநாயக போருக்கு தயாராவோம் என்றும் கூறினார். திமுகவினருக்கு சொந்தமான மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றுள்ளதாக விஜய் குற்றம் சாட்டினார். கிட்னி திருட்டை முறைகேடு என்று கூறுகிறார்கள் என்றும் சாடினார். நடைமுறைக்கு சாத்தியமான கல்வியை வழங்குவோம் என விஜய் உறுதியளித்தார். மின்சாரம், சாலை வசதிகளை ஏற்படுத்தி தருவோம் என்றும் விஜய் கூறினார். பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ் என்று விஜய் தெரிவித்தார். இலவச பேருந்து பயணத்தை ஓசி பயணம் என்று கேலி செய்தனர் எனவும் திமுகவை விமர்சித்தார். வரும் தேர்தலில் தாவேகாவுக்கு வெற்றி நிச்சயம் என விஜய் நம்பிக்கை தெரிவித்தார். திமுகவை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் முடிவு செய்து விட்டார்கள் என்றும் அவர் பேசினார். திருச்சி பிரச்சாரத்தை முடித்துக்கொண்டு அரியலூருக்கு விஜய் புறப்பட்டார். சாலை மார்க்கமாக விஜய் அரியலூர் செல்லும் நிலையில் வழி நெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பளித்து வருகின்றனர். கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு மக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கம் திமுக அல்ல. முப்பெரும் விழாவை முன்னிட்டு திமுக தொண்டர்களுக்கு எழுதிய கடிதத்தில் விஜயை மறைமுகமாக முதல்வர் ஸ்டாலின் சாடியுள்ளார். திமுக கூட்டணியை வீழ்த்தி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தும் அளவிற்கு விஜயால் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். அரசு மீதான விஜயன் குற்றச்சாட்டுகளுக்கு திமுக உரிய நேரத்தில் பதிலளிக்கும் என்றும் அவர் கூறினார். இசைஞானி இளையராஜாவிற்கு சென்னையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. விழாவில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் பங்கேற்றுள்ளனர். பாராட்டு விழாவில் பாட்டு பாடி பார்வையாளர்களை இளையராஜா மகிழ்வித்தார். இளையராஜாவுடன் நடிகர் கமல்ஹாசனும் இணைந்து பாட்டு பாடினார். வன்முறை ஏற்பட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக பிரதமர் மோடி மணிப்பூருக்கு சென்றுள்ளார். கையில் தேசிய கொடியை ஏந்தியபடி பிரதமருக்கு மணிப்பூர் மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். 7300 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். மணிப்பூரில் பள்ளி மாணவர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். தொப்பி, ஓவியங்களை பிரதமருக்கு பரிசாக வழங்கி மாணவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மணிப்பூரில் அனைத்து அமைப்புகளும் அமைதி பாதைக்கு திரும்ப வேண்டும் என பிரதமர் மோடி வலியுறுத்தினார். நான் எப்போதும் மணிப்பூர் மக்களுடன் இருப்பேன் என்றும் உறுதியளித்தார். காஷ்மீர் வருவதை பிரதமர் மோடி தவிர்ப்பதாக அம்மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லா குற்றம் சாட்டினார். இந்தியா பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டி நடப்பது தவறில்லை என்றும் அவர் கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் புதிய மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வாகி உள்ளார். சென்னை சூளைமேட்டில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. நீதிமன்றம் கூறியபடி சீமான் மன்னிப்பு கேட்டு வழக்கை முடிக்க வேண்டும் என நடிகை வேண்டுகோள் விடுத்துள்ளார். தான் மன உளைச்சலில் இருப்பதால் வழக்கை முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வீடியோ வெளியிட்டுள்ளார். ஹிமாச்சலில் உள்ள கெனௌர் மாவட்டத்தில் பேருந்து நிலையத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சரக்கு வாகனம் சாலையின் விளிம்பில் தொங்கியது. இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் கிரேன் இயந்திரம் மூலம் சரக்கு வாகனம் பத்திரமாக மீட்கப்பட்டது. சமூக வலைதளங்களில் இருந்து விலகி இருப்பதாக நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி முடிவெடுத்துள்ளார்.
நடிகையின் முடிவால் அவரது ரசிகர்கள் வருத்தத்தில் உள்ளனர். ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரில் நாளை இந்தியா பாகிஸ்தான் மோதல். துபாய் மைதானத்தில் நாளை இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குவதால் மிகுந்த எதிர்பார்ப்பில் ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஜோடி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றனர். அரையிறுதியில் தைவான் ஜோடியை 21-17, 21-15 என்ற நேர் செட்களில் வீழ்த்தி சாத்விக் சிராக் ஜோடி அசத்தினர்.